ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாயிடியோ. இந்த வீடியோவில் அற்புதமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ என்ன டாபிக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் கோர்சஸ். என்னெல்லாம் மெடிக்கல் கோர்சஸ் வந்து இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து நீட் எக்ஸாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத வச்சுட்டு நாம் வந்து ரொம்ப ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி கண்ட்ரி ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. அது பர்டிகுலராக தமிழ்நாடுலேயும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நீட் எக்ஸாம்ஸ் இருந்தால் தான் நம்ம மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நீட் எதுக்கு தேவைன்னா எம்பிபிஎஸ்சி பிடிஎஸ் மாதிரியான கோர்சஸ் மட்டும்தான், ஓகேவா? ஸோ அடிப்படையான முக்கியமான ஒரு மெடிக்கல் கோர்சஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படுது. மற்றபடி இன்னும் நிறைய கோர்ஸ், அதாவது பயாலஜி எடுத்துட்டோம், பயாலஜி குரூப் எடுத்து படித்து முடிச்சிட்டோம் +2ல. ஆனால் வந்து நீட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் வராதுங்கிற மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே. அதனால வித்தவுட் நீட் தேர் ஆர் சோ மெனி மெடிக்கல் கோர்சஸ் 2024ல் இருக்கு. ஸோ அதுக்குண்டான எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் என்ன, கேரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 12th மெடிக்கல் கோர்சஸ் வித்தவுட் நீட் 2024. ஸோ என்ன கோர்சஸ் இருக்குன்னா, ஃபார்மசி கோர்சஸ் இருக்குது. அதாவது பிஃபார்ம் கோர்சஸ் இருக்குது. +2 பயாலஜி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக இதை சேரலாம். பிஃபார்ம் படித்தவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸு, இது மாதிரி எல்லாம் இருக்குது. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மசி கோர்ஸ் படித்தோம், பிஃபார்ம் படித்தோம் அப்படின்னா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக போகலாம். மெடிக்கல் ஷாப்பே நம்ம ஓப்பன் பண்ண முடியும். பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் வந்து நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங். ஸோ இதுக்கும் நமக்கு நீட்டு தேவையில்லை. இந்த நர்சிங் கோர்ஸ் படித்தோன்னா நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நர்சஸுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவங்க கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. நாட் ஒன்லி ஃபார் உமன் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் நர்சஸ் வந்து நிறைய இருக்காங்க, அவங்களும் தேவைப்படுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ அது மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ், கெரியர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. அடுத்தது ஃபிசியோதெரப்பி, ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்ல மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ அது வந்து பிபிடி. ஸோ பிபிடி அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கை கால் ரிலேட்டடானது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து ஒரு நார்மல் கண்டிஷன் கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு கோர்ஸ். இதுவும் வந்து டாக்டர் அப்படின்னு தான் நம்ம போட்டுக்கிறோம், ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கிறவங்களும். ஸோ அவங்க வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் தேவைப்படுறாங்க. இண்டிவிஜுவலாக கிளினிக் வச்சுருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு. வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஈக்குவலன் டு மெடிக்கல் தான், ஓகேவா? ஈக்குவலன் டு மெடிக்கல்ங்கிறது வந்து அவங்க டாக்டர்ஸ் தான். ஸோ வந்து பிபிடி கோர்ஸ் இருக்குது. அடுத்து சைக்காலஜி கோர்ஸ் பிஎஸ்சி இன் சைக்காலஜி இருக்குது. சைக்காலஜி கோர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் அண்ட் பாப்புலர் கோர்ஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் பர்டன், இது மாதிரி இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணுங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவங்கள கன்சல்ட் பண்ணுறாங்க. மனசில் இருக்கிறத வந்து ரிலேட்டிவ்ஸோ நம்ம ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸ்கிட்டையும் பேச முடியாத கூட சைக்காட்ரிஸ்ட்டை சொல்லி அதுக்கு உண்டான சொல்யூஷன் வாங்கிட்டு மனசை ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸை வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்டினுடைய ரோல் தேவைப்படுது. அது மாதிரியான இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், பிஎஸ்சி சைக்காலஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th வந்து பாராமெடிக்கல் சயின்சஸ். இது தனியாக இதுக்கு முந்தின கொடுத்த வீடியோலேயே நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, யூஜி கோர்சஸ் இருக்குது. இதுவும் வந்து பயாலஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. அதை நான் இதுக்கு முந்தின கொடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், ஓகேவா? அடுத்து வந்து பயோடெக்னாலஜி. இது நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ பிஎஸ்சி பயோடெக்னாலஜிங்கிறது பயோ ரிலேட்டடான கோர்சஸ் பண்ண முடியும். இது பயோடெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவங்க தேவைப்படுறாங்க. அதே மாதிரி மைக்ரோ பயாலஜி ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் கோர்ஸ்ன்னு சொன்னால் பயோடெக்னாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜின்னு சொல்லலாம். ஸோ பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படித்தாலும் லேப்ல எல்லாம், ஓகேவா? லேப்ல எல்லாம் அவங்க ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப பிரீத்திங் ரிலேட்டடான தெரப்பி கொடுக்கறதுக்கான கோர்ஸு, யூஜி கோர்ஸே இருக்குது. டிப்ளமோ கோர்ஸ் வந்து கூட இருக்குது. ஸோ பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தெரப்பி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்.
நியூட்ரிஷன், நம்ம குழந்தைங்கள்லேருந்து ஏஜ்டு பீப்புள் வரைக்கும் டயட் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது வந்து அவசியமாகுது. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் சினாரியோவில் கண்டிப்பாக டயட் இருக்கிறதும் நியூட்ரிஷன் ரிலேட்டடான சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறதும் வந்து தேவைப்படுது. அதில் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் கோர்சஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இன் ஹியூமன் நியூட்ரிஷனில் இருக்கு. ஈவன் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயே தமிழ்நாட்டிலேயே இருக்கு நிறைய கோர்சஸ். ஸோ ரொம்ப பாப்புலர், கன்சல்டண்டாக இருப்பாங்க. ஓகேவா, நியூட்ரிஷன் வந்து கன்சல்டன்ட் இருக்கும், லேடிஸ்க்கு ரொம்ப சூட்டபிளான கோர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸில் இந்த வீடியோவில் ஸோ மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வித்தவுட் நீட் என்னெல்லாம் படிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு சாம்பிளுக்காக கொஞ்சம் கோர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. இதுக்கு முந்தின வீடியோ கூட நான் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் வித்தவுட் நீட், அதில் இன்னும் நிறைய கோர்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்க. ஓகேவா, உங்க கமெண்ட்ல வந்து உங்க கமெண்ட்டை சொல்லுங்க இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில். ஸோ தேங்க்ஸ் டு வேரியஸ் சோர்சஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் த வெப்சைட்ஸ் அண்ட் த கன்சல்டன்ட். நிறைய கன்சல்ட் நான் பண்ண வகையில் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. நிறைய வெப்சைட்ஸ்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.